ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். தீபாவளி ரெசிபில அடுத்ததா சூரியகலா ஸ்வீட் தான் பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்பவே சுலபங்க. இத நம்ம கடையில வாங்கி சாப்பிடும்போது, இதெல்லாம் நம்ம வீட்ல செய்ய முடியுமா? அப்படின்லாம் யோசிச்சிருப்போம். ஆனா இது செய்யறது ரொம்பவே சுலபம் தாங்க. ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா, அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. வாங்க இப்ப இத எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சூரியகலா செய்யறதுக்கு முதல்ல மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. இந்த 1 கப் மைதாவுக்கு 12 சூரியகலா கிடைக்கும். உங்களுக்கு குவான்டிட்டி கூட வேணும்னும்போது பொருட்களோட அளவுகளையும் கூட்டி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மாவு இது மாதிரி நல்லா திருகி திருகி பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க நெய் மாவோட எல்லா பக்கமும் நல்லா படணும். மாவு எடுத்து இது மாதிரி பிடிக்கும்போது பிடிக்க வரணும். உதுத்து விட்டா உதிர்ந்து போகிற அளவுக்கு இருக்கணும். இதுதான் கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி. இப்ப இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு, சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்ட்டா பெசஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி மொத்தமா சேர்த்துறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தான் பிசையணும். நல்லா சாஃப்ட்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு இத பெசஞ்சு எடுத்தாச்சு. எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. இது மாரி சாஃப்ட்டா பெசையும்போது தான் நமக்கு சூரியகலாவும் சாஃப்ட்டா கிடைக்கும். இப்ப இத ஒரு மூடி போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். கட்டாயம் ஊற வைக்கணுங்க. அப்பதான் நமக்கு நல்லா வரும். அடுத்து இதுக்குள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்றதுக்கு இன்னைக்கு நானு 1/2 கப் அளவுக்கு இனிப்பு பால்கோவா எடுத்திருக்கேங்க. இது கடையில கிடைக்கிற பால்கோவா தான் வாங்கியிருக்கேன். நீங்க வெறும் இனிப்பு இல்லாத கோவாவா எடுத்திருக்கீங்க அப்படின்னா, சர்க்கரைய பொடி பண்ணிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இதுல இனிப்பு இருக்கிறதால நான் இனிப்பு சேர்த்துக்கல. இது கூடவே வாசனைக்கு ஏலக்காய் பொடி 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாமே ஃபைனா சாப் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதோட சேர்த்துக்கிறேன். இதுக்குள்ள என்ன சேர்க்கணுன்றது உங்களோட ஆப்ஷனல் தான். நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ அத சேர்த்துக்கலாம். இது மாதிரி அந்த நட்ஸு பால்கோவால எல்லா பக்கமும் படுறது அளவுக்கு நல்லா கலந்து குடுத்துக்கோங்க. இது மாரி நட்ஸு சேர்த்திருக்கும்போது தான் நம்ம சூரியகலா சாப்பிடும்போது நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கும் பால்கோவா. அதே நேரத்தில கிரன்ச்சியா இருக்கும் நம்ம நட்ஸு சேர்க்கும்போது. இது நல்லா கலந்துட்டு, இது கூடவே கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்க வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். குங்குமப்பூ சேர்க்கும்போது நல்ல வாசமா இருக்கும். அதனால நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா மறுபடியும் கலந்து குடுத்துருங்க. கலந்து குடுத்துட்டு, இத சின்ன சின்ன உருண்டைகளா எந்த அளவுக்கு நம்ம உள்ள ஸ்டஃபிங் வைக்க போறோமோ, அந்த அளவுக்கு இத சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும் உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு. இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவுலயும் உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சிடலாம். இப்ப சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப்பு மாவுக்கு 1 கப் அளவு சர்க்கரை கரெக்ட்டா இருக்கும். 1 கப்பு சர்க்கரைக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து குடுத்துருங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். இது நல்லா கொதிச்சு வரணும். நம்ம இன்னைக்கு பாகுபதம் எதுவும் பார்க்க போறது இல்லங்க. குலாப் ஜாமுனுக்கு சிரப் ரெடி பண்ற மாதிரி தான் ரெடி பண்ண போறோம். இப்ப நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் கொதிச்சு வரணும். இப்ப இது கூட வாசனைக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமா குங்குமப்பூ சேர்க்க போறேன். கொஞ்சம் ஃப்ளேவரும் குடுக்கும், லைட்டா கலரும் குடுக்கும். உங்களுக்கு இது வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். உங்களுக்கு கடையில கிடைக்கிற மாதிரியே சூரியகலா ஆரஞ்சு கலர்ல வேணும்னா, இந்த டைம்ல நீங்க கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆரஞ்சு கலர்ல கிடைக்கும். நான் இன்னைக்கு பிளெயினா தான் செய்ய போறேன். சேர்த்து நல்லா கலந்து குடுத்துருங்க. நல்லா பிசு தன்மை வந்திருக்கு. இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்க்கறதுனால பாகு மேலேயும் கெட்டியாகாம இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து குடுத்துருங்க. இப்ப நமக்கு சுகர் சிரப் ரெடியா இருக்கு. சூரியகலா ரெடி பண்ணிடலாம்.
மாவு நல்லா சாஃப்ட்டா ஊறியிருக்கு. இப்ப இத ஒரு 2 உருண்டைகளா பிரிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இத ரஃப்பா தேய்ச்சுட்டு இதிலருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல நீங்க சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்துட்டு எந்த அளவுக்கு சூரியகலா செய்ய போறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்து கூட தேய்ச்சுக்கலாம். இப்போ எல்லா சூரியகலாவுக்கும் ஒரே அளவு இருக்கணுன்றதுனால, நான் இது மாதிரி ரஃப்பா தேய்ச்சுட்டு, ஒரு கிளாஸ் வச்சு நான் கட் பண்ணிக்க போறேன். பாருங்க, ரொம்ப மெலிசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தா கரெக்ட்டா இருக்கும். இப்ப நான் இந்த கிளாஸ் வச்சு ஒரே ஷேப்புக்கு எல்லாமே வரா மாதிரி நான் கட் பண்ணிக்க போறேன். உங்ககிட்ட குக்கி கட்டர் இல்ல வீட்ல இருக்க கிண்ணம் எதுலயாவது நீங்க இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு எல்லா சூரியகலாவும் ஒரே அளவுல கிடைக்கும். கட் பண்ணிட்டு இப்ப இது மீதி இருக்கிற மாவ நம்ம திரும்பவும் பெசஞ்சுட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் மீதி இருக்க மாவோட சேர்த்து பெசஞ்சுட்டு மறுபடியும் இதே ப்ராசஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கப்ல தண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க மாவுலருந்து ஒரு பீஸ் எடுத்து, இது மாதிரி அதோட ஓரங்கள்ல தண்ணி தடவி எடுத்துக்கோங்க. இப்ப செஞ்சு வச்சிருக்க ஸ்டஃபிங்ல இருந்து ஒரு உருண்டைய நடுவுல வச்சுக்கோங்க. இப்ப இன்னொரு பீஸ் எடுத்து இது மேல மூடுங்க. இது மாதிரி மூடிட்டு, தண்ணி தொட்டு வச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த இடத்துல இப்படியே பிரஸ் பண்ணிக்கோங்க. கார்னர்லாம் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டிக்கிற அளவுக்கு. உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் வெளிய வரக்கூடாது. நம்ம எண்ணெயில போட்டு பொரிக்கும்போது, அந்த அளவுக்கு நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ஓரங்கள்ல இது மாதிரி மடிச்சுக்கோங்க. முதல்ல இது மாரி மடிச்சுட்டு, நகத்த வச்சு ஒரு பிரஸ்ஸிங் பண்ணீங்கன்னா, அழகா நமக்கு சூரியகலா ஷேப் வந்துரும். இது பாருங்க. மாவ மடிச்சுட்டு நகத்துல கொஞ்சம் அப்படியே பிரஸ் பண்ணி குடுங்க. இது முதல்ல செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் தெரியும். 2 செஞ்சுட்டீங்கன்னா, அடுத்தடுத்து சுலபமா சூப்பரா வந்துரும். சுலபமா செஞ்சிடலாம். இது மாரி மாவ மடிச்சுட்டு நகத்தால கொஞ்சம் பிரஸ் பண்ணி குடுங்க. அவ்வளதான். மாவ மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நகத்த வச்சு ஒரு பிரஸ் பண்ணி குடுத்துருங்க. அவ்வளதான். அவ்வளதான். சூப்பரா சூரியகலா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரெடி பண்ணிட்டோம் மாவு. இதே மாதிரி மீதமுள்ள மாவுகளையும் சூரியகலா ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்ப இத எண்ணெயில சேர்த்து பொரிக்க வேண்டியதுதான். கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு இது மாதிரி மிதமான தீயில தான் இருக்கணும். பாருங்க இப்ப போடும்போது பபிள்ஸ் பெரிய அளவுல வரல. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். லோ டு மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கணும். எண்ணெய் ரொம்ப காஞ்சிருக்க கூடாது. சூடா இருக்கக்கூடாது. நம்ம இது மாரி சூரியகலா சேர்க்கும்போது ஒவ்வொரு பெரிய பபிள்ஸ்லாம் வரக்கூடாது. சின்ன சின்ன பபிள்ஸ் தான் வரணும். சேர்த்துட்ட பிறகு நம்ம போடும்போது அது அடியில போய் நின்னுடும். அதுவே மேல் எழும்பி வர அளவுக்கு வெயிட் பண்ணணும். பாருங்க ஒண்ணொன்னா மேல எழும்பி வந்துட்டு இருக்கு இப்போ. 2 பக்கமும் ஈவனா குக் ஆகுற அளவுக்கு பொறுமையா வேக வச்சு எடுக்கணும். இப்ப நல்லா கலர் மாறி இருக்கு பாருங்க. இப்ப திருப்பிக்கலாம். இப்ப 2 பக்கமும் ஈவனா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இத எடுத்துடலாம். நம்ம ஃபுட் கலர் சேர்க்காததால இந்த கலர்ல தான் கிடைக்கும். கடையில வாங்குறது மாதிரி வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இப்ப இத சுகர் சிரப்ல சேர்த்துடலாம். குலாப் ஜாமுன் மாதிரி இது ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லங்க. 5 நிமிஷம் ஊற வச்சாலே அது அப்சர்வ் பண்ணிக்கும். இதே மாதிரி மீதி உள்ள சூரியகலாவும் பொரிச்சு எடுத்துக்கலாம்.
அவ்வளோதாங்க. சூரியகலா ரெடி பண்ணிட்டோம். நான் மேல டெக்கரேஷனுக்காக கொஞ்சமா நட்ஸ் தூவியிருக்கேன். இப்போ ஒரு பீஸ் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. வெளிய கிரிஸ்பியா, உள்ள நல்ல ஜூஸியா, சூப்பரா ரெடியா இருக்குங்க. 5 நிமிஷம் தான் சர்க்கரை பாகுல வச்சிருந்தோம். இருந்தாலும் அந்த பாகு அப்படியே ஒழுகுது பாருங்க. அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிருக்கு. சூப்பரான ஒரு சூரியகலா இந்த தீபாவளிக்கு செஞ்சு அசத்திருங்க. செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டில செய்யும்போது, மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.